வணக்கம். நான் நந்தகுமார் பேசுகிறேன். நான் ஃபெர்டி குளோபல் கம்பெனியில் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சேல்ஸ் மேனேஜர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா அத்தானி பக்கத்தில் மாக்கல் பொதுன்ற கிராமம். ஃபார்மர் நேம் சாமிநாதன். நம்ம ஆல்ரெடி இந்த ஏரியா வந்துட்டு நம்ம 10 நாள் முன்னாடி வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ 10 நாளுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா செமியா ஃபோர்ட்டிடோடோ இந்த ரெண்டும் ஸ்ப்ரே பண்ணி பிளான்ட் எப்படி ரெக்கவர் ஆகுது, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து ரிலீஃப் ஆகி பிளான்ட் க்ரோத் நோக்கி வருதுன்னு காமிச்சிருந்தோம். இப்போது அந்த செமியா ஃபோர்ட்டிடோடோ அடிச்சதுக்கப்புறமா ஒரு 5 டேஸ் கழிச்சு செமியா ரூமிஸ் இந்த ரெண்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். செமியா ஜிங்க் ஆக்சைடு என்யூவி டெக்னாலஜி, ரூமிஸ் ஃபாலிஃப்ளோர் டெக்னாலஜியில் ஜிங்க்கு போரானு எக்லோனியா மேக்ஸிமான்ற சொல்லக்கூடிய ஒரு சீவியட் எக்ஸ்ட்ராக்ட் இந்த 3 கலந்து வரும். இந்த செமியா ரூமிஸ் ரெண்டும் கலந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இப்போ நான் செமியா ரூமிஸ் ஸ்ப்ரே பண்ணி 1 வீக் பக்கமாக தான் ஆகுதுங்கண்ணா. ஸோ இப்போ வந்துட்டு செமியா ரூமிஸ் அடித்ததுனால என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு காட்ட போகிறோம். இது வரைக்கும் எந்த ஃபெர்டிலைசரும் கீழே கரைச்சி ஊற்றலை. ஸோ ஊற்றாமையே எந்தளவுக்கு ஸ்டெம்மு வந்து தண்டு நல்லா ஊக்கமாக இருக்குது, எந்த அளவுக்கு க்ரோத் நல்லா மேலோக்கி வந்திருக்கு, இலை எவ்வளோ அகலமாக வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு கிளியராக காட்ட போகிறோம். வாங்க போகலாம். இப்போது இது பாருங்கண்ணா, இந்த லீஃபு, அப்புறம் இந்த லீஃபில் பார்த்துட்டிங்கன்னா செமியா ஃபோர்ட்டிடோட ஸ்ப்ரே பண்ணும்போது இருந்த லீஃப் இது எல்லாமே சரிங்களா. ஸோ செமியா ஃபோர்ட்டிடோட ஸ்ப்ரே பண்ணி வந்த லீஃப் இந்த லீஃபு, அதாவது இந்த லீஃப் தான் வந்து செமியா ஃபோர்ட்டிடோட ஸ்ப்ரே பண்ணும்போது வந்த லீஃபு. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரேக்கு அப்புறம் வந்த ஃபஸ்ட்டு லீஃப் இது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சு செமியா ரூமிஸ் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு இந்த லீஃபும் செமியா ரூமிஸ் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் வந்த லீஃபு. ஸோ இது ஏன் கருகி இருக்குதுன்னா, குருத்தாக இருக்கும்போது அந்த ஒரு இடம் மட்டும் வெயில் ரொம்ப ஹீட்டாகி கருகி இருக்கும். ஸோ அந்த இடம் தான், இது ஒரு பெரிய ஃபால்ட் கிடையாது. இனி பிளான்ட் ரெக்கவர் ஆயிரும். ஸோ இந்த லீஃப் பாருங்கள் எவ்வளோ தூரம், அதாவது முந்தைய லீஃப் விட இது வந்து ஒரு முறை ஜிங்க் ஸ்ப்ரே பண்ணப்போ அந்த லீஃபு அகலமாக இருக்குது. ஓல்டர் லீஃப் காட்டிலும் லென்த்து அகலம் இருக்குது. இப்போது 2வது முறை ஜிங்க் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் அகலம், ரொம்ப லீஃப் அகலமாக க்ரீனிஷாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. இதுக்கப்புறம் வர லீஃபு இன்னும் அகலம் கூடி வருது பார்த்திங்களா. ஸோ இன்னுமே அகலம் கூடுதலாக நீளம் அதிகமாக வருது. இன்னும் பாஸ்பரஸ் கீழே எந்த உரம் கரைச்சி ஊற்றலை, மேலே ஸ்ப்ரே மட்டும் பண்ணியிருக்கு. தண்டு காட்டுற பாருங்க. இப்போது ஸ்டெம்மு பாருங்கண்ணா, தண்டு நல்லா வெடித்து நல்ல க்ரோத் வருதுண்ணா. அடுக்கு மாட்டி மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் அடுத்த குருத்து ரொம்ப ஆரோக்கியமாக வெளியே வருது. தண்டு வந்து ரொம்ப நல்லா ஊக்கமாக இருக்குது. தண்டு நல்லா ஒரு ரவுண்டாக இருக்குண்ணா. எப்படியும் ஒரு 5 சென்டிமீட்ரு 7 சென்டிமீட்ரு 10 சென்டிமீட்டர் பக்கமாக விட்டளவு இருக்குது. 10 சென்டிமீட்டருக்கு மேலே விட்டளவு இருக்குது. 7 சென்டிமீட்டர் இருக்கலாம் விட்டளவு. அப்படியே இந்த பாருங்கள் தண்டு வெடிக்குது பார்த்தீங்களா. இந்த தண்டு வெடிக்குது அப்படின்னா ஒரு லேயர் வெடிக்குது. ஸோ இது வந்து எதுக்கான அறிகுறின்னா, தண்டு வந்து ஊறுது, முட்டி வந்து அகலமாகுது அப்படின்றதுக்கான அறிகுறி தான் தண்டு வெடிக்கிறது அறிகுறி. ஸோ பனானா பிளான்ட்டு ரொம்ப சூப்பராக விகரஸாக க்ரோத் வருது பாருங்கள். அடுக்கு மட்டையில் பார்த்தீங்களா, அடுக்கு மட்டையில் மட்டைக்கு மட்டும் இடைவெளியை விட்டு கரெக்டாக க்ரோத்து ப்ராப்பராக வந்துட்டுருக்கு. 2 ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அந்த வாழையை பார்த்தோம். இப்போ இந்த வாழையை பாருங்கள். இது வந்து நாற்று நடும்போது இருந்த இலை இதுவும், அண்ட் அகைன் இதுவும். ஸோ இந்த லீஃபு செமியா ஃபோர்ட்டிடோட ஸ்ப்ரே பண்ணி கூட வந்த இலை. இதுக்கப்புறம் பாருங்கள் 3 லீஃப் இருக்குது. இது செமியா ஃபோர்ட்டிடோ ஃபஸ்ட் டைம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் வந்த ஃபஸ்ட் லீஃபு. ஸோ இவ்வளோ தான் அகலம். இதுக்கப்புறம் வந்த இலை அடுத்த லெவல் லென்த்து இருக்குது, பிரெத்து இருக்குது. இதுக்கப்புறம் வந்த இலை இன்னும் லென்த்து இன்னும் அகலம் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த லீஃபும் செமியா ஃபோர்ட்டிடோட ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் வந்த லீஃபு, அதாவது ஒரு முறை ஜிங்க் கொடுத்ததுனால வந்த லென்த்தும் அகலமும். இந்த லீஃப் பார்த்துட்டிங்கன்னா 2வது ஸ்ப்ரே செமியா ரூமிஸ் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் வந்த 3வது லீஃபு, அண்ட் அகைன் இது 4வது லீஃபு. இது 3வது லீஃபு. இது இன்னுமே லென்த்து அதிகம், நீளம் அதிகம். இது 4th லீஃபு. 2வது ஸ்ப்ரே ஜிங்க் கொடுத்ததுக்கப்புறமா வந்த 2வது லீஃபு. ஓகேவா. அப்படியே ஒவ்வொரு வேலையும் காட்டுறேன் பாருங்கள். தண்டு ஊக்கம் பாருங்கள், நல்ல ஊக்கமாக இருக்குது. அடுக்கு மட்டும் இல்லைங்க, நல்ல க்ரோத் வந்து ப்ராப்பராக வந்துட்டுருக்கு. இலை அகலமாக இருக்குது.
இந்த வேலையை பாருங்கண்ணா, பிரமாதமாக இருக்குண்ணா. எக்ஸலண்ட் ரிசல்ட்டு. நான் மிகப்பேற்றி சொல்லலை. ஸோ வீடியோ போய் சொல்லாது. இது ஓல்டு லீஃபு, இதுவும் ஓல்டு லீஃபு. ஸோ இது செமியாக 42 ஸ்ப்ரே பண்ணக்கப்புறம் வந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரேயிங் செமியாக 42 ஸ்ப்ரே பண்ணி ஃபஸ்ட்டு லீஃபு. இது பார்த்துட்டிங்கன்னா 2வது லீஃபு. இப்போ 2வது ஸ்ப்ரே செமியாக ரிமிஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லீஃபு, 2வது லீஃபு. ஓவரால் பாருங்கள், ஒவ்வொரு இலைகளுக்கு அப்புறமும் நீளம் அகலம் அதிகமாகிட்டே வருது. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஓல்டஸ்ட் லீஃபு, ஓல்டர் லீஃபு, இதுவும் ஓல்டர் லீஃபு, இதுவும் கூட ஓல்டர் லீஃபு தான். செமியா 42 ஃபஸ்ட்டு லீஃபு, செகண்ட் லீஃபு. செமியா ரூமிஸ் ஃபஸ்ட் லீஃபு, செகண்ட் லீஃப். தண்டு ஊக்கம் பிரமாதம்னா, தண்டு ஊக்கம் பிரமாதமாக இருக்குது. தண்டு வந்து உருண்டையாக மாறிடுச்சு. ஸோ தண்டு உருண்டையாக மாறிடுச்சுனாவே க்ரோத் வந்து சூப்பராக வருதுன்னு தான் அர்த்தம். அடுக்கு மட்டும் இல்லைங்க, நல்லா இடைவெளி விட்டு க்ரோத்து சூப்பராக வருது. செவ்வாழை நாற்று எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு பாருங்கள் ஒவ்வொரு லீஃப்க்கும். இந்த வாழைக்கு வேரில் ஃபங்கிசைடு ஊற்றிருக்கு, ப்ளூ காப்பர் குளோரி. ஸோ மற்றபடி எந்த விதமான உரங்களும் ஊற்றப்படலை. இப்போ தான் உரம் ஊற்ற போகிறோம். ஸோ இந்த வாழையோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா முழுக்க ஃபெர்டிகுலோபல் கம்பெனியில் 2 முறை ஸ்ப்ரே பண்ணதுனால மட்டுமே கிடைத்த முன்னேற்றம், வளர்ச்சி, தண்டு ஊக்கம் அனைத்துமே. ஸ்டெம்மு ரெட்டிஸ் இருக்கு பாருங்கள், ரெட்டிஸ் கலரு. நல்லா தண்டு வந்துட்டு ரவுண்ட் ஷேப் மாதிரி இருக்குது. நாற்று வச்சு 1 மாதம் ஆகியும் டெவலப் ஆகாத நாற்று நாங்கள் வந்து ஒரு 2 ஸ்ப்ரே டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறோம்.
அண்ணா இது எல்லாமே 2 முறை ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய செவ்வாழை நாற்றுகள்ண்ணா. அப்படியே உங்களுக்கு மேலே கூடி போய் காட்டுறேன் பாருங்கள். மொத்தமாக இதுதான் ஃபஸ்ட் டைம் பிளான்டிங் பண்ணுதுங்கண்ணா. இது எப்படியும் காடு பார்த்துட்டிங்கன்னா 1.5 ஏக்கரா இருக்குங்கண்ணா. இதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படியே இது ஒரு வயலுங்க. அந்த வரப்புக்கு அந்தல அங்கே வரப்பு தெரியும் உங்களுக்கு, வரப்புக்கு அந்தலில் கீழே ஒரு வயல், அப்புறம் இங்கே ஒரு கீழே ஒரு வயலுங்க, அங்கே மேலே ஒரு வயல், இது கண்டகம் பக்கிற ஒரு வயல், இது ஒரு வயல். இந்த 1.5 ஏக்கரா தான் முதல்ல பிளான்டிங் பண்ணுது. முதல்ல நம்ம ஃபெர்டிகுலர் ஸ்ப்ரேயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ இந்த வாழை தான் 2 முறை ஸ்ப்ரேயிங் பண்ணி வாழை டெவலப்மெண்ட் ஃபுல்லாக ஆகிட்டு இருக்குது. இன்னும் உரம் கரைச்சி கீழே ஊற்றலைங்க, கூடிய சீக்கிரம் ஊற்ற போகிறோம். ஸோ ஃபெர்டிகுலர் உரங்களை தொடர்ந்து பயன்படுத்துங்க. NUV டெக்னாலஜி பயன்படுத்துங்க. தொடர்ச்சியாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். எந்த ஒரு பயிர் விவசாயம் பண்ணிங்கனாலும் நோய் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியும், அதிக மகசூல் எடுக்க முடியும், அதிக தரத்திலான மகசூல் எடுக்க முடியும், பயிர் வாழ்நாள் குறையாமல் அதிகப்படியான வாழ்நாளை நீட்டிக்க முடியும். ஸோ இந்த தோட்டத்தினுடைய வீடு தொடர்ச்சியாக வரும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.